ஒவ்வொரு நாளும் வேதாகமத்துக்கு, வேத வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அதை வாசிக்கணும். பிள்ளைகளை ஊக்கப்படுத்தணும். பைபிளை வாசிங்கன்னு சொல்லணும். வசனத்தை வாசிங்கன்னு சொல்லணும். ஒரு 2 அதிகாரமாவது வாசிங்க. கணவன் உட்கார்ந்து பேசணும். எல்லாரும் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சில வீடுகள்லாம் பார்த்தோன்னா எங்கு பார்த்தாலும் வசனம். அந்த வீட்டுக்குள்ளே போனாலே ஒரே வசனமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க உள்ளத்தில் வசனம் இருக்காது. சில வீடு சுவர்களில் வசனம் இருப்பதை காட்டிலும் நம்முடைய இருதயத்திலே வசனம் இருக்க வேண்டும். ஆமே. இந்த யோசியா ராஜா தனக்குள்ளே அவன் அந்த 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 உடன்படிக்கை புத்தகத்தை எடுத்த உடனே அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? தேசங்களில் இருக்கிற அத்தனை அருவருப்புகளையும் அவன் மாற்றி அமைத்தான். எவ்வளோ பெரிய வைராக்கியம் பாருங்க. எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 23ஆம் அதிகாரம் முழுக்க